வணக்கம் நண்பர்களே. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரின் நேர்காணல்களை நம் சேனல் வெளியிட தயாராக இருக்கிறது. சட்டத்திற்கு உட்பட்டு நீதிமன்றம் என்னெல்லாம் அவருக்கு நிபந்தனைகள் விதித்திருக்கிறதோ அந்த சட்டபூர்வமான விதிகளை மதித்து அவர் வெளியிட நினைக்கும் அல்லது அவர் வெளியிட விரும்பும் அந்த விஷயங்களை நேர்காணலாக நம் சேனல் வெளியிட தயாராக இருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இதுவரைக்கும் சவுக்கு சங்கரோடு நேரடி தொடர்போ அல்லது அவர் எனக்கு தொடர்பு கொண்டோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பதிவின் மூலமாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சொல்ல தைரியமாக இருக்கும் விஷயங்களை வெளியிட நம் சேனல் தயாராக இருக்கிறது. இது பரபரப்புக்காகவோ அல்லது வேறு ஏதோ ஆதாயத்திற்காகவோ நான் செய்வதற்காக சொல்லவில்லை. அதை சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினால் நான் நேரடியாக கூறுவது கூட தயாராக இருக்கிறேன். காரணம், அவர் வெளியிட்ட மிகப்பெரிய விஷயங்கள், அவர் வெளியிட்ட தகவல்கள் இன்று உண்மையாகி கொண்டிருக்கிறது. உண்மை தகவல்களை ஆய்வு பார்வையோடு வெளியிடும் நம் சேனலின் நோக்கம், என்னுடைய தனிப்பட்ட நோக்கம் அதுதான். யாரெல்லாம் ஆட்சிக்கு வரக்கூடாது, யாரெல்லாம் தவறு செய்கிறார்கள், தவறு செய்பவர்கள் எப்படியெல்லாம் தந்திரமாக அந்த சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள் என்பது போன்ற வரிசையான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கார். இப்போ இல்லை, நான் அவருடைய நீண்ட காலமாக அவருடைய வீடியோ பார்த்துட்டு வரேன். அவர் மீது விமர்சனங்கள் இருக்கலாம், எனக்கும் கூட முரண்பாடுகள் இருக்கலாம், நம் சேனலுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் பெரும்பான்மையான அவருடைய விஷயங்கள் உண்மையை சொல்லக்கூடியவாக இருக்கின்றன. ஆவணங்களின் அடிப்படையில் என்னென்ன ஆவணங்கள் அவருக்கு கிடைத்ததோ அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அவர் செய்திகளை சொல்கிறார். இது நாம் உணர்ந்து கொண்ட ஒன்று. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இதையெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம். ஆனால் இங்கு தீர்மானித்துக் கொண்டிருப்பது அரசியல் கட்சிகள், குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட கட்சி. அவர் பேசவே கூடாது என்று குரலை நெறிப்பது அத்தனை ஒரு நியாயமான விஷயமாக நம் சேனலுக்கு படவில்லை. அதனால தான் அவருடைய நேர்காணலை வெளியிட அவருடைய வீடியோக்களை அவர் அனுமதித்தால், விருப்பம் இருந்தால் தாராளமாக நம் சேனலில் வெளியிட தயாராக இருக்கிறோம். காரணம், இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அவர் வெளியிட்டாலே இந்த ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கத்திற்கு எதிராகத்தான் செயல்படுவார் என்பதெல்லாம் இல்லை. அவர் சொன்ன நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். குறிப்பாக நடிகர் விஜய்க்கு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. மிக துல்லியமாக அவர் கணித்து சொன்னார். இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மிக அவசியமானதாக இந்த விஷயம் கருதப்படுகிறது. காரணம், இன்னும் ஒரு வியப்பு நிறைந்த விஷயம் என்னென்றால், அந்த குறிப்பிட்ட சேனல் சவுக்கு சங்கருடைய சேனலை முடக்கும் பொழுது இந்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் மௌனமாக இருந்தார்கள். அத்தனை பேரும், ஐயா நல்லதோ கெட்டதோ வெளியிடலாமே. இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற விகடன் குழுவுமே மத்திய அரசை எதிர்த்து மோடி அரசை எதிர்த்து கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதுக்காக அந்த சேனலை அந்த பகுதியை முடக்கிடுவாங்களா, இணையதளத்தை முடக்கிடுவாங்களா? இல்லை, கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். டெல்லியில் நடக்கும் மாநாட்டிற்கு அரை நிர்வாணத்தோடு போராடுபவர்களுக்கு உரிமை இருக்கும் என்று சொல்லும் காலத்தில் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் சொல்லும் விஷயங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு உண்டு பண்ண போறதில்லை. சொல்றாரு, நீங்க அதுல மறுப்பு இருந்தால் மறுப்பு இருக்கிறது, இது நீதிமன்றத்தில் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போங்க. அவர் உங்கள் மீது வழக்கு தொடர்ந்தால் நீதிமன்றத்தை சந்தியுங்கள். ஆனால் அவர் பேச்சையை முடக்குவது பத்திரிகையாளர்களுடைய மூச்சை நிறுத்துவதற்கு சமம். அதை இந்த அரசாங்கம் செய்கிறது, பத்திரிகை உலகம் வேடிக்கை பார்க்கிறது. இந்த கோபத்தில் தான் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால், யாருக்கு சவுக்கு சங்கர் விருப்பம் இருந்தால் அவருடைய வீடியோக்களையும் நேர்காணல்களையும் நம் சேனல் வெளியிட தயாராக இருக்கிறது. விரைவில் அதை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.